சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு என்று உள்ளது. இன்றைக்கு 10 பாட்டு இலக்கியங்களில் ஒன்றாகிய முல்லைப்பாட்டு இலக்கியம் பற்றி பார்க்கின்றோம். இலக்கிய வகைகளிலேயே மிகவும் சிறியது முல்லைப்பாட்டு. மொத்தம் 103 அடிகள் உடையது. இதனை எழுதியவர் நப்பூதனார் என்பவர் இந்த முல்லைப்பாட்டு இலக்கியத்தை எழுதியுள்ளார். 103 அடிகள். நம் பாடப்பகுதி 1 முதல் 17 வரை உள்ளது நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இந்த முல்லைப்பாட்டு இலக்கியம் அனைத்துமே ஆசிரியர் பாவால், சங்க இலக்கியங்களே ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது. இது ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது. முல்லை நிலத்து மக்களின் வாழ்வை எடுத்துரைக்கின்றது. கருப்பொருள் பார்த்துருக்கோம். இதில் முல்லை நில மக்கள் அப்படிங்கிறச்ச காடு சார்ந்த பகுதியும் முல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த முல்லை நில மக்களுக்கு கார்காலம் பெரும்பொழுதாக இருக்கின்றது. மேலும் சிறுபொழுதுங்கிறது மாலை நேரம். மாலை நேரம்னா மாலை 6லேருந்து 10 மணி. அவனுடைய உரிப்பொருள் என்பது இருத்தல் நிமித்தமும் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கார்காலத்தை மிக அழகாக குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். அதே நேரத்தில் இருத்தல் நிமித்தமும் அதை காத்திருத்தல். தலைவனின் வருகைக்காக தலைவி காத்திருக்கின்றாள், வருத்தத்தோடு காத்திருக்கின்றார். மேய்த்தலுக்கு சென்ற தலைவன் காட்டு விலங்குகளால் துன்பம் ஏற்படாமல் வருவானா? இந்த குறிப்பிட்ட பாடலில் தலைவன் போருக்கு செல்கின்றான். போருக்கு சென்ற தலைவன் சிறப்பாக வர வேண்டும், வெற்றி பெற்று வர வேண்டும், விரைவில் வர வேண்டும் என்பதை எண்ணுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. காத்திருத்தல். தலைவன் எந்தவித துன்பமும் ஏற்படாமல் அவன் வர வேண்டும் என்பதை இந்த பாடப்பகுதியில் குறிப்பிடுகின்றார். இந்த பாடலில் மழை மேகங்கள் பற்றி முதலில் குறிப்பிடுகின்றார். மழை மேகம் என்று குறிப்பிடும் பொழுது நமக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடும் செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை. இந்த குறிப்பு அனைத்துமே முதல் ஒரு 4 வரிகள், கிட்டத்தட்ட 6 வரிகள் அனைத்துமே முல்லை நில கருப்பொருள் மற்றும் முதற்பொருளை எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. நனைந்தலை உலகம் வளையி. நனைந்தலை உலகம்னா அகன்ற உலகத்தை வளைத்து. மழை அப்படி பொழியறதான் நமக்கு. அகன்ற உலகத்தை வளைத்து நேமியோடு வலம்புரி செரித்த. நேமினா என்ன? சக்கரம். வலம்புரி சக்கரத்தை கையில் கொண்டு மாதாங்கு தடக்கை தாங்குகின்ற, மாதாங்கு உரிச்சொல், மாதாங்கு தாங்குகின்ற கைகளை உடைய திருமால். கையில் சக்கரத்தை கொண்டு மிகப்பெரிய அந்த திருமால் குறுகிய வடிவம் கொள்கின்றார். மாதாங்கு தடக்கை தாங்குகின்ற கைகளை உடைய திருமால், சக்கரத்தை தாங்குகின்ற திருமால் குறுகிய வடிவம் கொண்டு. இது ஒரு புராண கதை. குறுகிய வடிவம் கொண்டு மாவலி என்ற சக்கர அரசனிடம் போய் கேட்கின்றார், யாசகம் பெறுகின்றார். அந்த ஒரு புராண கதையை குறிப்பிடுகின்றார். திருமால் இது முல்லை நில கருப்பொருள். திருமால் தாங்குகின்ற கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு நீர் செல. மாவலி மன்னன்ட்ட போய் நீர் வார்த்து தரும்பொழுது, எப்பொழுது நீர் வார்த்து தருவார்? யாசகம் கேட்கின்றார், நீர் வார்க்கின்றார். என்ன கேட்கிறாரு? எனக்கு 3 பொருள் தான் வேணும். என்ன? 3 அடி கொடுங்க போறோம் அப்படிங்கிறார். 3 அடி? அவரு பெரிய யாகம் பண்ணியிருக்காரு அந்த அரசன், மாவலி அரசன். இந்த ஒரு அந்தணர் 3 அடி கேட்கிறாரேன்னு அதற்கென்ன எடுத்துக்கோங்கிறார். முதலடி மண் நிலம் பூமகள், 2வது அடி விண், 3வது அடி பாதாள லோகம். இது உனக்கு மாவலி சக்கரவர்த்தியோட கதையில நீர் வார்த்து தருகின்றார். அவ்வாறு தரும்பொழுது மழை பொழிகின்றதாம்.
அது எப்படின்னா விண்ணும் மண்ணும் அப்படியே வானுலகமே கீழே இறங்கி வந்துடுதா அப்படிங்கிற மாதிரி. நிமிர்ந்த மால் போல மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து, அப்படி நீர்வார்த்து தரும் பொழுதே மண்ணுக்கும் விண்ணுக்கும், முதலடி மண், இரண்டாவது அடி விண், அப்படியே மிக பெருசா அப்படி நிற்கிறார். மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நின்ற திருமால் போல பாடி இமிழ் பனிக்கடல் பருகி. பாடி இமிழ் அதாவது மழை எப்படி பொழிகின்றது? இங்குள்ள மேகங்கள் எல்லாம் குளிர்ந்து மழையாக பொழிகின்றது. ஒளி முழங்குகின்ற கடலின் குளிர் நீரை போல கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை. எப்படி? வல நேர்வு வலமாய் எழுந்து கோடு கொண்டெழுந்த மலையளவுக்கு, கண்ணுக்கு எழுத்தாப்புல ஒண்ணுமே தெரியல, மலையளவிற்கு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி விரைந்த வேகத்துடன் மேகத்திலேந்து மழை பொழிகின்றது. எழிலி என்றால் மேகம். பெரும்பெயல் பொழிந்த பெருமழையை பொழிகின்ற சிறுப்புண் மாலை துன்பத்தை செய்யும் மாலை. சிறுப்புண் மாலை என்றால் துன்பத்தை செய்யும். இப்ப இந்த வரியில பாத்தீங்கன்னாக்க கருப்பொருளாகிய திருமால் தெரிகின்றார். கார்காலம் விழிக்கப்படுகின்றது, மாலை பொழுது. இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது, அவ்வளவுதான். மழை பொழிகின்றது. எப்படி மழை பொழிகின்றது? கண்ணுக்கு எழுத்தாப்புல யாரும் வர்றது கூட தெரியல அந்த அளவுக்கு. அதாவது அகன்ற உலகத்தை வளைத்து சக்கரத்தோடு வலம்புரி சங்கு பொறித்த தாங்குகின்ற கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நின்ற திருமாலை போல ஒளி முழங்குகின்ற கடலின் குளிர் நீரை பருகி வலமாய் எழுந்து மலையளவிற்கு எழுந்த விரைந்த வேகத்துடன் மேகமானது பெருமழையை பொழிகின்றது. துன்பத்தை செய்யும் மாலை பொழுது இங்கேதான் வராரு. அதாவது தலைவியோட தன்னுடைய துன்பம், அதாவது இருத்தல் நிமித்த உரிப்பொருள் இப்பொழுதுதான் வருகின்றது. முதல்ல கருப்பொருளை சொல்றாங்க, முதற் பொருளை சொல்றாங்க, மூன்றாவது உரிப்பொருள் வருகிறாங்க. அந்த மாலை பொழுதுல தலைவன் வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட போய் நிற்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல விரிச்சி கேட்டல், விரிச்சிக்கை இன்னைக்கும் இருக்கு. விரிச்சிக்கை மணி ஒலிக்குதுரா, அப்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி விரிச்சி கேட்டல் என்பது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அடுத்து அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூ ஐ கை தொழுது பெருமூது பெண்டிர் விரிச்சி கேட்ப. அடுத்த காட்சி நம்ம கொடுக்குறாங்க. அருங்கடி மூதூர் மருங்கில் போகி. மூதூர் என்பது என்ன? முல்லை நிலத்தில் உள்ள அந்த ஊர் பத்தி மூதூர்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்றாங்க கருப்பொருள்ல. காவலையுடைய மூதூர்னா காவலையுடைய ஊர் பக்கம், ஊர் எல்லையில போய் நிற்கிறாங்க. என்னடா அது தலைவன் வரலையேன்னு போய் நிற்கிறாங்க. மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்று யாழிசை இனவண்டு ஆர்ப்ப. அவங்க முல்லை மலரை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது சொன்னா நான் சாதாரணமா நீ நானும் பேசுவோம். அங்க இப்படி சொல்றாங்க, யாழிசை இனவண்டு ஆர்ப்பன யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்ய என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னாக்க அன்றளர்ந்த மலர்களை எடுத்து செல்கின்றார்கள். அப்பப்ப நேத்திக்கு பூத்த மலர் கிடையாது, அன்னைக்கு பூத்த மலரை எடுத்துட்டு போறாங்க. அந்த மலரை பறிக்கும் பொழுது வண்டுகள் அந்த தேனை அருந்துவதற்காக அவர்கள் பின்னே செல்கின்றது. யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்ய நெல்லோடு நாழி கொண்ட பூக்களை மட்டும் எடுத்துட்டு போல. நாழி என்பது ஒரு அளவை, பண்டை காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கும் நாம பயன்படுத்துறோம். நாழிங்கிறது ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. அந்த நாழியில நெல் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னாக்க தலைவன் நல்லபடியா வரணுமே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு போய் வேண்டிக்கிறாங்க, வணங்கிக்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே நமக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டது இயற்கைக்கே கொடுப்பது என்பது அதற்கு நன்றி செலுத்துவது போல நாழியில் கொண்டு வந்த நெல்லை சேர்த்து நறுவி முல்லை அரும்பு நறுமணம் கொண்ட முல்லை மலர்களையும் எடுத்துக்கொண்டு அவள் அலறி தூ ஐ முல்லை பூக்களை அப்படியே தூவிட்டு நெல்லை வச்சு வேண்டிக்கிறாங்க. என்ன?
கை தொழுது தெய்வத்தை தொழுகின்றார்கள், திருமாலை வணங்குகின்றார்கள், இயற்கையை வணங்குகின்றார்கள். கை தொழுது பெருமூது பெண்டீர், முதிய பெண்கள், பெருமூது பெண்டீர் பெரியவங்க, பெரியவங்க எல்லாரும் வந்து அப்போ விரிச்சு கேட்குறாங்க. விரிச்சு கேட்பனாக்கா நல்ல சொல் கேட்கின்றார்கள். ஏன்னா இது வந்து அடுத்த காட்சியை நம்ம கொடுக்குறாங்க. எப்படின்னாக்கா அவங்களுடைய தொழில் வந்து மேய்த்தல் என்பது. பசுக்களை வந்து இடையர்கள் வந்து அழைத்து செல்கின்றார்கள் காட்டுப்பகுதிக்கு. கன்றெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். அப்போ அதுக்கு பசி தாங்கலை, தாய் வரலையேன்னு. அப்போ இன்னொரு தலைவி கேட்குறா, கவலைப்படாத, வளைந்த கத்தியை உடைய என்னுடைய இடையர்கள் வந்து மேய்க்க அழைச்சிட்டு போயிருக்காங்க, இதோ விரைவில் வந்துருவாங்க, உன்னுடைய பசி ஆற்றப்படும் என்று கூறுகின்றாள். இதை தலைவி கேட்குறா. உடனே தொழில் சொல்கிறா, இது என்னன்னாக்க தலைவன் விரைவில் வந்து விடுவான், போருக்கு சென்ற தலைவன் வெற்றி வாகையோடு வருவான் என்பதை எடுத்துரைப்பது போல நற்சொல் கேட்டாய், விரைவில் தலைவன் வந்து விடுவான். என்ன ஒரு சின்ன ஒரு 17 வரி, அதில் வந்து எத்தனை காட்சி பாருங்க. முதல்ல ஒரு நாடகம் அப்படின்னாக்கா வந்து எப்படி வந்து ஸ்டேஜ் அரங்கு எப்படி இருக்கும்னு, அதே போல் நல்லா மழை பெய்யறதான். அந்த மாதிரி நிலமகளையே எடுத்துக்கிறாங்க, இயற்கையை எடுத்துக்கிறாங்க. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, மாலை நேரம் குளிர் தாங்கலை, பெண்கள் எல்லாம் வந்து 2 கையும் கட்டிட்டு குளிரோடு இருக்காங்களாம், அந்த இடத்துல நிற்கிறாங்க. எப்படி அந்த வீட்டிலேருந்து மூதூருக்கு போகிறாங்கன்னா எல்லைப்புறத்தில் போய் நிற்கிறாங்க, நாழியில் நெல்லையும் மலரையும் எடுத்துக்கொண்டு. அப்போ நற்சொல் கேட்டு நிற்கின்றார்கள். இறைவனை வணங்கும் பொழுது, உன்னுடைய தலைவன், உன் தாய் சீக்கிரம் வந்துருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு கன்றை சமாதானம் படுத்துவது போல மிக அழகாக குறிப்பிடுகின்றார். பார்க்கலாம். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு கவல் அசைத்த கையள் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என் போன்ற நன்னர் நன்மொழி கேட்டனம். என்ன அற்புதம் பாருங்க. அதாவது சிறு தாம்பு தொடுத்த, தாம்பு கயிற்றால் கட்டி அந்த கன்றுக்குட்டியும் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது பசலை கன்றின், அந்த இளங்கன்று பசியோடு இருக்குது, அது முகத்தை பார்க்குறாங்க. அதாவது பொதுவாக வந்து வீட்டு விலங்குகளை நேசிப்பவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பசி எப்படி வந்து வந்தாலும் தாங்க மாட்டார்களோ, அதே போல் அந்த கன்றுக்கும் அதே மாதிரி. அப்போ பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி, பசியால் வாடுறது, அது மூஞ்சியை பார்த்த உடனே உருத்துயர், உரு என்பது வந்து உரிச்சொல், உருத்துயர் என்றால் உரிச்சொல் தொடர். உருத்துயர் அலமரல் நோக்கி, பசியால் வாடும் அந்த கன்றை நோக்குகின்றாள். பார்த்து ஆய்மகள்னா இடைமகள், இடைச்சியர் என்று கூறப்படுகின்றார். இதுவும் கருப்பொருள். ஆய்மகள் என்றால் இடைமகள். நடுங்கு கவல் அசைத்த கையல், அந்த இடைமகள் என்ன பண்றார், நடுங்கு கவல், கவல்னா என்ன, கவல் என்பது வந்து உங்களுக்கு தோல், 2 கைகளை இப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சாச்சு, மாலை நேரம், குளிர் தாங்கல. அப்ப நடுங்கு கவல் அசைத்த கையல், குளிர் தாங்காது கைகளை கட்டியபடி நின்றாள். கையை கொடுங்கோர் கோவலர் நின்றுனே சொல்றாங்க. கொடுங்கோர் கோவலர் என்று கூறுவதற்கு காரணம் என்னன்னா, இடையன் வந்து காட்டுக்கு மாடுகளை மேய்க்க செல்கின்றான். அப்போ வந்து கொடிய விலங்குகள்லாம் இருக்கும். அந்த கொடிய விலங்குகளை எதிர்த்து போராட வேண்டும் அல்லவா, அதனால் வளைந்த கத்தியை இடுப்பில் சொருகி இருப்பார்கள். அதனாலதான் இந்த தொடரை கொடுக்குறாங்க. கையை கொடுங்கோர் கோவலர், வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட, கையில இடுப்புல கத்தி, கையில கம்பு, அந்த விலங்குகள் தன்னை காத்துக்கொள்ள கம்பை கொண்ட இடையர் பின்னென்று உய்த்தர, கட்டாயமா வந்து உன்னுடைய தாயை ஓட்டி கொண்டு வருவார்கள். இன்னே வருகுவர் தாயார், இப்பொழுது வந்து விடுவார் உன் தாயார், கவலைப்படாததோ வந்துருவாங்க, உன் பசியை ஆற்றுவார்கள் என்று கன்றை பார்த்து கூறுகின்றார். என் போன் நன்னர் என்று கூறியது, என் போன் நன்னா, பக்கத்துல தலைவி நிற்கிறா தோழிக்கிட்ட, எனக்காக தான் இந்த சொல்லிருக்காங்க. இன்னே வருவர் என்பது இந்த பசும் கன்றுக்கு வந்து தாய், எனக்கு என்னுடைய தலைவன். என் போல் நன்னர் என்று கூறியது நல்ல சொல், மனசுல நினைச்சுக்கிறா, நல்ல சொல் என கொண்டு நன்மொழி கேட்டனம். முது பெண்கள் தலைவியிடம் சொல்றாங்க, நற்சொல்லை கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற முது பெண்கள் தலைவியிட்ட, நற்சொல் கேட்டாய், விரைவில் தலைவன் வந்து விடுவான். இங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளம் கன்று வந்து பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றது. அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட
எம் இடையர் ஓட்டி வர இப்பொழுது வந்து விடுவார், வருந்தாதே. இது நல்ல சொல் எனக் கொண்டு முதுபெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதில் இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எப்படி மழை பொழிகின்றது, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகின்றது. சக்கரத்தோடு வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நின்று மழை மேகம் போன்று காட்சியளிக்கின்றது. அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு வலமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமழை பொழிகின்றது. மழை பொழிவதை மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அடுத்தது துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர் பக்கம் சென்று யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ ஆரவாரம் செய்யும் நறுமணம் கொண்ட அரும்புகள் தந்த முல்லை பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் எடுத்து சென்று தூவினார்கள். பிறகு தெய்வத்தை தொழுகின்றார்கள். தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றார்கள். அப்பொழுது சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளம் கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்பொழுது வந்து விடுவர், வருந்தாதே என்றாள். இந்த நல்ல சொல் எனக் கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று உரைக்கின்றார்கள். இந்த பாடப்பகுதியில் உள்ள அரிய சொற்கள் நேமி என்றால் சக்கரம் என்று பொருள், நனைந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம் என்று பொருள், வளையி என்றால் வளைந்து, கோடு என்பதற்கு மலை என்று பொருள், கவல் என்றால் தோள் என்று பொருள், கொடும் செலவு என்றால் விரைவாக செல்லுதல், நறுவி என்றால் நறுமணமுடைய மலர்கள், விரிச்சி என்றால் நற்சொல் என்று பொருள், நற்சொல் கேட்டல் என்று பொருள். இதுல சில இலக்கண குறிப்பு இருக்கு. எனக்கு மூதூர், பெரும்பெயல், நன்மொழி, கொடுங்கோல் இது எல்லாமே பண்பு தொகைதான். மூதூர் முதுமை, மை ஆன ஆகிய மை என்ற விகுதிகள் வர வேண்டும். மூதூர், பெரும்பெயல், நன்மொழி, கொடுங்கோல், முதுபெண்டீர் முதலியவை பண்பு தொகையாகும். உருத்துயர் என்பது வினைத்தொகை. கை தொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை என்பது உரிச்சொல் தொடர். வளையி என்பது செய்யுளிசை அளபடை. அசைத்த எழுந்த என்பது பெயரெச்சங்கள். கேட்டனம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று. பருகி என்பது வினை எச்சங்கள்.